30% வாக்காளர்களை உறுப்பினர்களாக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானம், முதலமைச்சர் கொண்ட தீர்மானம் தேர்தலை மையப்படுத்தி அல்லது கட்சியை வலுப்படுத்துகிற ஆங்கிளில் முக்கியமான விஷயங்களா நான் பார்க்குறேன். ஆனால் அது சாத்தியமா அப்படிங்கிறது தொடங்கும் போதே வாய் வைக்க வேண்டாம், நல்லபடியாக தொடங்கட்டும். 4 ஆண்டுகள் இது நடக்காம தேர்தலை மனசுல வச்சு மட்டும் இப்ப நடக்குது அப்படி புரிஞ்சுக்கணுமா? இல்ல விஜய் அவர்களுடைய காம்படிஷனா இருக்கு. விஜய் அவர்களும் விஜய் மட்டுமா எதிரி? சீமான் உங்களுக்கு எதிரி இல்லையா? சந்திக்கிறாரு. விஜய் தான் 1-to-1 சந்திக்கிறாரு. எங்க சந்திச்சிட்டாரு? 1-to-1 அவர் ஏதோ எல்லாம் நினைச்சவங்க எல்லாம் சந்திச்சிற மாதிரிலாம் நினைக்காதீங்க. விஜய் மேல இருக்கிற மிகப்பெரிய விமர்சனமே சந்திப்பை தவிர்க்கிறாருங்கிறது தான். இந்த இடி உள்ள வந்ததுக்கு எந்த எஃப்ஐஆர் காரணமா சொல்றோம், அந்த எஃப்ஐஆர்ல 29 எஃப்ஐஆர் போட்டதே எடப்பாடியினுடைய நிர்வாகத்தின் கீழே இருக்கிற போது தான். அப்பயும் கமிஷன் வாங்கினாங்க, இப்பயும் கமிஷன் வாங்குறாங்க. இதுல என்ன வெக்கப்படுறதுக்கு இருக்கு? அதிமுகவை கண்டுக்கல, திமுகவை நசுக்கிறான் பிஜேபி. காரணம் அரசியல் தான். கள்ள கூட்டணி இல்ல, வெளிப்படையான கூட்டணி. ஊழல் விஷயத்துல லஞ்சத்தை மறைப்பதில், லஞ்சத்தை தொடர்ந்து வாங்குவதில், இதைத்தான் விஜய் வெளியே சொல்லணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அவர் திமுக மட்டுமே கூர்மைப்படுத்துற ஆட்சியில் இருக்கிற அப்ப நீங்க முதலமைச்சரா நான் ஆவேன்னு சொன்னா எனக்கு போட்டியாளர்களாக யாரெல்லாம் முதலமைச்சர் வேட்பாளரோ எல்லாரும் விமர்சிக்கிறதா என்னுடைய நேர்மையான அரசியலா இருக்க. விஜய் கிட்ட அந்த சிந்தனை தெளிவு இல்லையே. அப்போ அது ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லுவேன். ஏன்னா நாளைக்கு அதிமுகவோட கூட்டணி சேர வாய்ப்பு இருக்கு. அப்போ உங்களுக்கு நீங்க 10ஓட 11 அரசியல்வாதி தான், நீங்க ஒன்றும் வித்தியாசமான அரசியல்வாதி எல்லாம் கிடையாது. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. வணக்கம் சார். வணக்கம். மதுரையில் நடந்த திமுக பொதுக்குழு கூட்டம் பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் அவர்கள் பேசியிருந்தாரு. அதுல சிறப்பாக செயல்பட்ட துணை முதல்வருக்கு தீர்மானம் நிறைவேற்றியிருந்தார், வாழ்த்து தெரிவிச்சு. இரங்கல் தீர்மானம் இருந்துச்சு. நிறைய தீர்மானங்களை கடந்து அதிமுக மீதான விமர்சனம், கோமாளிகள் எல்லாமே திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னது எல்லாத்தையுமே எப்படி பார்க்கலாம்? எலெக்ஷனுக்கான ஒரு முன்னோடியா இந்த பொதுக்குழு கூட்டத்தை புரிஞ்சுக்கலாம். மிக நிச்சயமா தேர்தலை மையப்படுத்திய பொதுக்குழு தான். சென்னைக்கு வெளியே நடத்தலான்னு முடிவெடுத்த போதே அது தேர்தலுக்கு மனதில் வச்சு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு கட்சிக்காரர்கள் மத்தியிலையும் ஒரு உற்சாகத்தை கொடுத்து அனுப்பலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் சென்னைக்கு வெளியிலன்னு ஒரு இடத்துக்கு வராங்க. அது மதுரைங்கிறது ஒரு மையப்புள்ளி. திருச்சி, மதுரை மாதிரியான ஊர்கள். மதுரைக்குன்னு ஒரு வரலாறு உண்டு. திமுகவை மையப்படுத்திய வரலாறும் உண்டு, அரசியலை மையப்படுத்திய வரலாறும் மதுரைக்கு ஒரு தனித்த இடம் உண்டு. அதனால் மதுரையை தேர்வு செஞ்சிருக்கலாம். அந்த கொடுத்த வேலையை அமைச்சர் மூர்த்தி நல்லாவே செஞ்ச பிரம்மாண்டமான வகையில் தீர்மானங்கள் கண்டென்ட் ஒரு பக்கம் இருக்குது. அந்த ஏற்பாடுகளை முதல்ல பேச வச்சு எதிர்பார்த்த மாதிரி தீர்மானங்களில் பொதுக்குழுனா தீர்மானம் இருக்க தான் செய்யும். அதில் எல்லாமே இரங்கலில் தொடங்கி திட்டுறது வரைக்கும் பாராட்டுறது வரைக்கும் எல்லாம் தான் கலந்துருக்கும். கவனிக்க தகுந்த மாதிரி என்னென்னா, நான் இனிமேல் சட்டமன்ற தொகுதி வாரியாக நிர்வாகிகளை 1-to-1 சந்திக்க போகிறேன்னு சொன்னது தனி தீர்மானம் ஒன்று கொண்டு 30% வாக்காளர்களை உறுப்பினர்களாக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானம், முதலமைச்சர் கொண்ட தீர்மானம் தேர்தலை மையப்படுத்தி அல்லது கட்சியை வலுப்படுத்துகிற ஆங்கிளில் முக்கியமான விஷயங்களாக நான் பார்க்குறேன். 1-to-1 சந்திக்கணும்னு முதலமைச்சருக்கு அந்த எண்ணம் கட்சி தலைவருக்கு வந்தது ஒரு பத்திரிகையாளராக நான் வரவேற்பேன். ஏன்னா நான் 2-3 வருஷமாக சொல்லிக்கிட்டே இருக்கேன், உங்களுக்கும் அமைச்சர்களுக்குமான இடைவெளி அதிகமாகிட்டு போகுது. மாவட்ட செயலரில் நீங்கள் 1-to-1 சந்திக்கவே மாட்டேன்னு சொல்லலை. ஒரு வேஷ்டியை கொடுத்துட்டு இப்படி போட்டோ போஸ்ட் கொடுத்துட்டா அது சந்திப்பா? உட்காரியா, என்ன நடக்குது மாவட்டத்தில்? அவர் ஒருத்தர் டைம் கேட்டு வரும்போதே இங்கே 2 பாயிண்ட்டை கலைஞர் கையில் வச்சுருப்பார். அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டு ஆமாம் இதெல்லாம் சரி அப்படின்னு ஒன்று ஆரம்பிப்பார். ஏன்னா 2 பாயிண்ட் அவர் கையில் வச்சுருப்பார். நல்லது கெட்டது பாராட்டுறதுக்கு கூட, என்னையா அவ்வளோ தன்னடக்கமாக இருக்க, நீ இப்படி ஒரு காரியம் பண்ணியா, ஊரே உன்னை பாராட்டு தான் அப்படின்னு சொன்னால் அவருக்கும் உற்சாகமாக இருக்கும். சில தவறையும் சுட்டி காட்டணும். ஸோ தனித்த சந்திப்புகளுக்கு இதெல்லாம் இருக்கிற பலம். நல்லது கெட்டது எல்லாத்தையும் ஒரு 1/2 மணி நேரம் ஷேர் பண்ணால் நம்மளும் தலைவரை பார்த்துட்டோம், மனசு திறந்து கொட்டிட்டோம் அப்படின்ற ஒரு திருப்தி அந்த அமைச்சருக்கும் மாவட்ட செயலருக்கும் இருக்கும். இவருக்கும் சில விஷயங்களை கன்வே பண்ண மாதிரி இருக்கும். சரி, தன்னை கூப்பிட்டு கேட்குறாரு, தப்ப தலைவர் காதுக்கு எப்படி போச்சு, இனிமேல் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை உணர்வு வரும். அந்த தப்பை இனிமேல் தெரியாமல் செய்யணுங்கிற எச்சரிக்கை உணர்வு வந்தாலும் சரி, தலைவரை சந்திக்கணுங்கிறதுல ஒரு தொண்டனுக்கு, நிர்வாகிக்கு எப்பவுமே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம்தான். அது 4 ஆண்டுகளாக அது நடக்கல சரியா. இப்போ தேர்தலை மனசில் வச்சா தேர்தல் ஒரு இனிமேல் அப்படி இருக்கக்கூடாதுன்ற அந்த சிந்தனை வந்ததை நான் ஒரு வகையில் வரவேற்கிறேன். ஓகே. இல்ல 4 ஆண்டுகள் இது நடக்காம தேர்தலை மனசுல வச்சு மட்டும் இப்ப நடக்குது அப்படி புரிஞ்சுக்கணுமா? இல்ல விஜய் அவர்களுடைய காம்படிஷனா இருக்கு. விஜய் அவர்களும் விஜய் மட்டுமா எதிரி? சீமான் உங்களுக்கு எதிரி இல்லையா? சந்திக்கிறாரு. விஜய் தான் 1-to-1 சந்திக்கிறாரு. எங்க சந்திச்சிட்டாரு? எத்தனை பேர் சந்திச்சாரு? நியமனத்துல 1-to-1 சந்திச்சாரு. எங்க மாவட்ட செயலர் கூட்டத்துக்கு ஒரு ஷூட்டிங்ல இருந்தாரு. நான் குறையா சொல்லல. இன்னும் ஒரு கடைசி படம்னு சொல்லி இதெல்லாம் முடிச்சுட்டு எப்படி அரசியல் பண்ண போறோம். 1-to-1 அவர் ஏதோ எல்லாம் நினைச்சவங்க எல்லாம் சந்திச்சிற மாதிரிலாம் நினைக்காதீங்க. விஜய் மேல இருக்கிற மிகப்பெரிய விமர்சனமே
ஒரு வளர்கிற கட்சிக்கு இருக்கக்கூடாத விமர்சனமே சந்திப்பை தவிர்க்கிறாருங்கிறது தான். ஒரு 4000 பேர் 5000 பேர் கூடியிருக்கிற ஒரு கூட்டத்தில் மேடையில் நின்று அவர்களை பார்ப்பது வேற, 1 to 1 சந்திச்சு சில நிறை குறைகளை பேசுறது வேற. இன்னைக்கும் அந்த கட்சியில சேரணும்னு நினைக்கிறவங்கள சேர்க்க விடாமல் சில சக்திகள் தடுக்குதுங்கிறதும் நிஜம்தானே. மாவட்ட செயலாளர்கள் நியமனமே 1 to 1 இன்டர்வியூ வச்சுதான் விஜய் அவர்கள் அது நடத்துனது விஜய் இல்லைங்கிறது என்னுடைய ஒரு புரிதல். ஏன்னா நடத்திருந்தா நல்லது. அதையொட்டிதான் திமுகவும் அதே மாதிரி இல்ல இன்னொன்னு, இவ்வளவு ஆலமரமா வளர்ந்துருக்கிற திமுகவையும் வளர்ந்துக்கிட்டு இப்பதான் தொடங்கி வளர்ந்துட்டு இருக்கிற தாவேக்காவும் ஒப்பிடக்கூடாது. தலைவருடைய அணுகுமுறைங்கிற முறையில் எந்த லெட்டர்பேடு கட்சிக்கும் ஒரு தலைவர் அதே அணுகுமுறை தான், வளர்ந்த கட்சிக்கும் தலைவருடைய அணுகுமுறைங்கிறது கேரக்டர் ஒண்ணுதான், இருக்க வேண்டிய குணங்கள்னு காமன் தான் எல்லாருக்கும். அந்த வகையில் விஜய்க்கு அது வளர்ந்தால் இனிமேல் வளர்த்துக்கிட்டா நல்லதுதான். இந்த ஆட்சி அதிகாரம் ஏற்படுத்திய சுமையோ உடல்நிலையோ சூழ்நிலையோ வேலைப்பழுவோ ஸ்டாலின் அதை சரியா செய்யல. இப்பயாவது செய்யறாருன்னு. ஏன்னா சட்டமன்ற தொகுதி வாரியா பாக்குறாருன்னா குறைஞ்சது 50 பேர் அந்த ஹாலில் உட்காந்துருப்பாங்க. கிட்டத்தட்ட அவங்கெல்லாம் கோர் நிர்வாகிகள். அவங்க யாருக்கு எந்த ஊருக்கு அனுப்பி அல்லது பணம் ஒன்று வருதுன்னா எங்கே கொடுத்தா சரி வரும், எங்கே கொடுக்க அவசியம் இல்லை, எங்கே எவ்வளோ கொடுக்கணும், இங்கே கம்மியாக கொடுத்தா போதும், இல்லை அந்த தெருவுக்குள்ளே போகாதீங்க பிரச்சனையாக இருக்க, ஒரு வேலை செஞ்சால் கேட்டால் நம்மளால் செஞ்சு கொடுக்க முடியல, அது ஒரு சிக்கல் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்ச நிர்வாகிகள் அந்த 50 பேர். அப்படிப்பட்டவங்கள ஒரு தலைவரை நம்ம நேரில் பார்த்த ஒரு திருப்தி முதல்ல அவனுக்கு வரும். அவன் எதுவும் நீங்கள் பெருசாக செஞ்சு கொடுக்கல, இந்த ஆட்சி வந்தது ஏண்டா வந்துச்சுன்னு நொந்து போன திமுக காரன் தான் இந்த ஆட்சியில் அதிகம். நினைச்சதையெல்லாம் நினைச்சவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்க முடியாதுதான். குறைஞ்சபட்ச தேவைகளை கூட பூர்த்தி செய்யலை. கீழ்மட்ட கட்சி நிர்வாகிகளை இந்த அரசு இந்த இயக்கம் அலட்சியப்படுத்தியதுங்கிற உண்மை மறுக்க முடியாத நிஜம். ஸோ அதுக்கெல்லாம் ஒரு வடிகால் மாதிரி அல்லது மருந்து போடுறது மாதிரி ஒரு வாஞ்சையா தடவி கொடுக்குற மாதிரி இந்த சந்திப்பை அவர் அறிவிச்சிருக்கிறார். வரவேற்க வேண்டிய விஷயம். 30% வாக்காளர்கள் வாக்களித்தாலே எந்த ஒரு இயக்கமும் ஆட்சியை பிடிச்சிருவாங்க. குறைஞ்சபட்சம் நான் சொல்றேன் 30 to 35 தான் அந்த பெரிய கட்சியினுடைய வாக்கு சதவீதம். இப்போ ஆட்சியை பிடிக்கிறதுக்கு அது போதுங்கிற போது அந்த வாக்காளர்களையே உறுப்பினர்களாக சேர்க்கணுங்கிறது ஒரு நல்ல இலக்கு. அது இதுவரைக்கும் யாருமே பெருசாக அப்படி சிந்திச்சதில்லை. ஆனால் அது சாத்தியமா அப்படிங்கிறது தொடங்கும் போதே வாய் வைக்க வேண்டாம், நல்லபடியாக தொடங்கட்டும். ஒரு வீடும் நம்மளுடைய அரசின் நலத்திட்டங்களை அனுபவிக்கிறாங்கிற அந்த அடிப்படை உண்மையோடு இதை தொடங்குங்கன்னு அவர் சொல்றாரு. அப்படி ஒரு வீடும் வேறு சில துக்கங்களையும் வேதனைகளையும் தான் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அது சொத்து வரி உயர்வாகட்டும், மின் கட்டண உயர்வாகட்டும், மாதம் மின் கட்டணம் கணக்கிடுவேன்னு சொன்னீங்க, நடக்கலை. அந்த ரேஷன் கார்டு கணக்கு எடுத்துக்கிட்டாலே 1.25 கோடி பேர் ரேஷன் கார்டு வச்சுருக்கிறாங்கன்னா அதில் குறைஞ்சது ஒரு 70 லட்சம் பேர் வாடகை வீட்டில் வசிக்கிறாங்க. அந்த வாடகை வீட்டில் கரண்ட் பில் கட்டுறது எவ்வளோ பெரிய ஒரு மனச்சுமை பணச்சுமைன்னு அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அதில் நானும் ஒருத்தனாக இருந்தவன் இருக்கிறவன். அந்த அனுபவத்தில் சொல்கிறேன். அந்த வாடகை வீட்டுக்காரவங்களுக்கு மின் கட்டணத்தை கணக்கிடுற முறையில் மாதம்னு கொண்டு வந்தால் அவங்களுடைய சுமை பாதியாக குறையும். உதாரணத்துக்கு சொல்றேன், அவங்க ஒன்றும் சொத்து வரி கட்ட போறல, சொத்து வரி வீட்டுக்கு சொந்தக்காரன் கட்ட போறான். மீதி இருக்கிற எல்லாரும் சொத்து வச்சிருக்காங்க, அவங்க சொத்து வரி கட்டுறாங்க. அது உயர்ந்தாலும் அவர்களும் பாதிக்கப்படுறாங்க. சரி, இருக்கிற காசை வச்சு லோனுங்க போட்டு அந்த வீட்டை கொஞ்சம் புதுசாக கட்டலாம், அந்த இடிஞ்சிருக்கிறத சரிப்படுத்தலாம், அந்த மணலை கொண்டு அதை கொட்டி வச்சா கவுன்சிலர் வந்து நிற்கிறான், அண்ணனை வந்து பாருங்கிறான், இல்லாட்டி அண்ணனே வந்து நின்று காசு கேட்கறான். நீங்க எந்த பொதுக்குழு மதுரையில் கொண்டு அந்த மதுரையிலேயே ஒரு கட்சியை விட்டு நீக்கிட்டு தான் வெளில போறீங்க. யாரோ ஒரு வார்டு செயலாளர் இல்லை, மதுரை மாநகரின் அடையாளமாக விளங்குகிற மேயரின் கணவரை கட்சியை விட்டு நீக்கிறீங்க. வசூல் பண்ணான்ற குற்றச்சாட்டுல இன்னைக்கு தான் வசூல் பண்ணாரா? 4 வருஷமா அவர் என்ன தான தர்மம் பண்ணிட்டு இருந்தாரா? சரி, வசூல் பண்ணி அவரே வச்சுக்கிட்டாரா? யாருக்கெல்லாம் கொடுத்தாரு? என்னைக்காவது விசாரிச்சிருக்கீங்களா? மதுரையில மட்டும்தான் நடக்குதா? மாநிலம் முழுக்க நடக்குது. எல்லா ஆட்சியிலும் நடக்கும், இந்த ஆட்சியிலையும் நடக்குது. அப்போ அவங்களுக்குலாம் ஒரு பயத்தை ஏற்படுத்துற மாதிரி ஒரு தலைவர் செய்ய வேண்டிய வேலைகளை ஒரு செய்யலைங்கிறது நான் சொல்றேன். இப்போ சென்னையில இருந்தா அங்கே ஒன்று இங்கே ஒன்று நீக்கிட்டே இருப்பாங்க. இந்த 4 வருஷத்துல ஒரு 5-6 கவுன்சிலர் நீக்கி இருக்கிறாங்க. இந்த எண்ணிக்கை பத்தாது. இன்னைக்கும் அராஜகம் தொடருது. ஒரு குழியை தோண்டிட்டு போறான், பைப்பு போடணும்னு தோண்டி வச்ச மாதிரியே இருக்கு. நீங்க ஆட்சியை திட்டுறீங்க. காரணம்னா உள்ளூர் கவுன்சிலர் விடமாட்டான். கமிஷனை மந்திரி கொடுத்தா போதுமா? ஏன் கமிஷன் எங்கன்னு கேட்கறான். முதலமைச்சர் காதுகளுக்கு இது கேக்குதா கேட்கலையா? ECRல போங்க, மதுரையில திரை போட்ட மாதிரி மூடி மறைக்க சொல்லாம நீங்க போய்கிட்டே இருங்க. எங்க எல்லாம் பள்ளம் தோண்டினது மூடாம இருக்கு, ஏன் மூடலை? ஒரு நிமிஷம் காரை நிறுத்தி கண்ணாடி கதவை இறக்கிட்டு கேளுங்க, புரியும் உங்களுக்கு உண்மை என்னன்னு. அப்ப இவங்களுக்கெல்லாம் பயம் ஏற்படுத்துற மாதிரி முதலமைச்சருடைய செயல்பாடு அந்த விஷயத்துல இல்லை. உழைக்கிறார், கடுமையா உழைக்கிறார், நானும் பாராட்டியிருக்கேன். எவ்வளோ நல்ல திட்டங்களும் நடக்குது, இந்த விஷயங்களும் நடக்குது. மதுவை ஒழிப்பது சாத்தியமே இல்லை. மதுக்கடைகளை மூடுவோம்னு சொன்னனாலதான் திமுக ஒரு தேர்தலில் தோத்துச்சுன்னு கூட வரலாறு உண்டு. மூடுவோம்னு சொன்னா நம்பாதீங்க தான் நானே பொதுமக்களுக்கு சொல்லுவேன். நம்பாதீங்க, அந்த பணத்தை நம்பிதான் கவர்மெண்ட்டே பாதி ஓடுது. குறைஞ்சபட்சம் ஒரு வருஷத்துக்கு 500 கடையை மூடுவோம்னு ஜெயலலிதா தொடக்கி வச்ச அந்த சிந்தனையை நீங்க தொடர்ந்துருக்கலாம். இந்த ஆட்சி வந்து தொடங்குனாங்க, தொடரலை. முதல் வருஷம் மட்டும் 500 கடையை செந்தில் பாலாஜி மூட்டினார். அதுக்கப்புறம் அவர் பதவியில தொடர முடியாத சூழ்நிலை மாறி வந்தது. இந்த அரசும் மறந்துடுச்சு, அவராலையும் அதை செயல்படுத்த முடியல. இப்போ ஒரு வீட்லையும் அந்த கூக்குரல் கேட்டுக்கிட்டே இருக்கு. குடியினால் பாதிக்கப்பட்ட குடும்பம் எப்படி சந்தோஷமா உறுப்பினர் படிவத்தில் கையெழுத்து போடுவாங்க? என் மகனை, என் கணவரை, நானே, என் தங்கையை, என் மகளை
உறுப்பினராக்குகிறேன் அப்படின்னு எப்படி கையெழுத்து போடுவாங்க? இதையெல்லாம் முதலமைச்சர் புரிஞ்சுக்கணும். இதையும் சரிப்படுத்தினான்னா அவருடைய இந்த 30% இலக்கு ஒரு நல்ல திசையில பயணிக்கும். நாமளும் வாழ்த்து சொல்லலாம். இவ்வளவு வேதனைகளை ஒரு வீட்லயும் வச்சுக்கிட்டு நலத்திட்டங்கள் போகுதுங்கிறது மறுக்க முடியாத உண்மை. கலைஞர் தொடங்கி அடுத்து ஜெயலலிதா வலுப்படுத்திய நீங்கள் மேலும் மெருகேற்றிய திட்டங்கள் இன்னைக்கு ஒரு வீட்டுக்கு 2-3 போயிட்டு இருக்கு. உங்க வீட்டுக்கு வருது, என் வீட்டுக்கு வருது. ஏதோ ஒரு திட்டம், யாரும் மறுக்கல. ஆனால் அந்த நல்லதோடு சில வேதனைகளும் ஒரு வீட்டுக்குள்ளே புகுந்திருக்குங்கிறத முதலமைச்சர் புரிஞ்சுக்கணும். ஓகே, ஆனால் இந்த 4 ஆண்டு கால ஆட்சி சிறப்பாக இருந்தது, இதற்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி இருக்க மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து எல்லாரும் பரப்புறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஆன்டி இன்கம்பன்சி வந்து யாருமே கண்ணால் பார்க்க முடியாதுங்க. கொஞ்சம் இன்னும் நெருங்க தான் அது வரும். எனக்கு தெரிஞ்சு தனி மனித தேவைகள் பூர்த்தியாகாத கிடைக்கிற ஏமாற்றத்தை விட அணிகள் அமைகிற போது ஏற்படுகிற அலை இருக்குல்ல, அதுதான் பேசுபொருளாக மாறும். ஆஹா, விஜய் செஞ்சுட்டான் பாத்தியா, எடப்பாடியால் கடைசி வரைக்கும் விஜயை சரிப்படுத்த முடியல பாத்தியா அப்படின்னு அந்த முடிவுகள் விமர்சிக்கப்பட்டு காத்துல பரவுற போது தான் அது ஒரு அலையா மாறுமே தவிர, எனக்கு தெரிஞ்சு எனக்கு அறிவு கம்மியா கூட இருக்கலாம், தேர்தல் முடிஞ்சாதான் அலை எந்த அளவுக்கு இருந்துச்சா இல்லையானே பார்க்க முடியும். ஏன் நான் இப்போ அதை கணிக்க முடியலன்னு சொல்றேன்னா, அப்படி ஒரு அலை ஆதரவாவோ எதிராவோ எழலை. இப்போ இதனா கடல் அலையா பார்க்கறதுக்கு எவ்வளவு உயரத்துல உயர்ந்துச்சு அப்படின்னு பார்க்கறதுக்கு கண்ணுக்கு தெரியாது. அதிருப்திகள் இருக்கு. அரசு ஊழியர்கள், திமுகவின் அடிப்படை ஆதாரமாக விளங்குகிற அரசு ஊழியர்களே இன்னைக்கு சந்தோஷமா இல்லையே. திமுகவினரே சந்தோஷமா இல்லைன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன்னு. அவங்களுடைய பல எதிர்பார்ப்புகள் இன்னைக்கு வரைக்கும் பூர்த்தியாகல. ஆசிரியர்களுக்கு, அரசு ஊழியர்களுக்கு இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம்னு செக்ரட்டரியேட் வாசல்ல நின்று ஜெக்டோஜியோருடைய நிர்வாகி அறிவிக்கிறார். அது நீங்க சுலபமா கடந்து போயிட முடியுமா? அந்த அதிருப்தி அலையில ஒரு ஒரு புள்ளி தானே அது. மொத்தம் 1.5 லட்சம் பேரா இருக்கலாம். அவங்க வீட்டில் இருக்கிற உறுப்பினர்கள், அவர் பொண்ணு எடுத்த வகையில், பையனை கொடுத்த வகையில், எடுத்த வகையில், சம்பந்தி வீடு, ஒரு அரசு ஊழியரை சுற்றி குறைஞ்சது 10 வாக்குகள் தாக்கத்தை ஏற்படுத்துகிற வாக்குகள் இருக்கு. சரிதானா? அப்போ 1.5 லட்சங்கிறது 15 லட்சம் ஆகும். அந்த 15 லட்சம் பேர் மவுத் புரபகண்டா பண்ணா என்ன கதி ஆகும் இந்த அரசு? எந்த அரசும். இப்படி பல விஷயம் இருக்கு. அதிருப்திங்கிறது இப்படி ஒரு செக்டாரா பார்க்கணுமே தவிர, நான் அப்படி சென்னையில இருந்து மதுரைக்கு ஃப்ளைட்ல வந்தேன், கண்ணாடி வழியா பார்த்தேன், அலை தெரியல. மதுரையில் இறங்கி நேராக ஹோட்டலுக்கு போனேன், 2 பக்கமும் அலை தெரியலன்னு சொல்லுவீங்களா? ஆன்டி இன்கம்பன்சி அப்படியா தெரியும்? ஒருத்தர் மனசுல இருக்கும். அது அந்த வாக்கு இயந்திரத்துல போய் அந்த பொத்தானை அமுக்கிற போதுதான் அந்த அலை இந்த ப்ரெஷர்ல தெரியுமே தவிர ஒருவர் கண்ணுக்கும் தெரியாது. அதை கண்டுபிடிக்கிற பூத கண்ணாடியில என்ன வரல. அதற்கு மத்தியில் இந்த இடி ரைட்லாம் நிறைய நடக்குது இல்லை சார், இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? இது வந்து திட்டமிட்டு பரப்பப்படுற ஒரு விஷயம் அப்படிங்கிறது திமுக தரப்புல இருந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்படின்னு எந்த ஆட்சியிலையும் நடக்கிற தவறுகள் இந்த ஆட்சியிலும் நடக்குது. ஓகே, கட்சி நிதி வசூலிக்கப்படுது, லஞ்சம் தலை விரித்து ஆடுகிறது. அதை விமர்சிக்கிற தகுதி எடப்பாடிக்கு இல்லாம இருக்கலாம். ஏன்னா அவர் ஆட்சியிலையும் நடந்துச்சு. இதே டாஸ்மாக்ல கொஞ்சம் விவாதிங்கன்னா எடப்பாடியால விவாதிக்க முடியாது. இந்த இடி உள்ள வந்ததுக்கு எந்த எஃப்ஐஆர் காரணமா சொல்றோம், அந்த எஃப்ஐஆர்ல 29 எஃப்ஐஆர் போட்டதே எடப்பாடியினுடைய நிர்வாகத்தின் கீழே இருக்கிற போதுதான், தங்கமணி அமைச்சர் இருந்த போதுதான். அப்பயும் கமிஷன் வாங்கினாங்க, இப்பயும் கமிஷன் வாங்குறாங்க. இதுல என்ன வெக்கப்படுறதுக்கு இருக்கு? அதிமுகவை கண்டுக்கல, திமுகவை நசுக்கிறான் பிஜேபி. காரணம் அரசியல் தான். குஜராத்துக்குள்ள கிட்டத்தட்ட 75 கோடி 100 கோடின்னு விஷயம் வந்துகிட்டே இருக்கு. ஊரக வளர்ச்சி துறையில நடந்த திட்டங்களை அமல்படுத்துறதுல அந்த மந்திரியுடைய மகன்கள், மூத்தவன், சின்னவன், நடுவில் இருக்கிறவன் ஒரு மகனா கைது பண்ணிட்டு இருக்கிறாங்க. வழக்கு வலுவாகிக்கிட்டே போகுது. ஒரு வழக்குல ஜாமீன்ல வந்தா அன்னைக்கு சாயங்காலம் இன்னொரு வழக்குல கைது பண்ணி திருப்பி ஜெயிலில் போற அளவுக்கு வலுவான அந்த வழக்குல இன்னைக்கு வரைக்கும் இடி உள்ள போகவே இல்லை. அங்கே போகாத இடி திமுக நோக்கி வர்றாங்கன்னா மிக நிச்சயமா அது அரசியல் தான். ஆனா தவறே இல்லாமல் வருகிறார்களா? இல்ல. டாஸ்மாக்ல அவங்க சொல்றதுக்கு 1000 கோடி நடந்துச்சா? ஆதாரம் என்ன கிடைக்கலங்கிறதா எனக்கு கிடைச்ச தகவல். ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னு தெரியுது அவங்களுக்கு. ஏதோ ஒண்ணு எல்லா மாநிலத்திலையும் நடக்குது, தமிழ்நாட்டுல எல்லா ஆட்சி காலத்திலையும் நடக்குது. நான் நியாயப்படுத்தல, நடவடிக்கை சீரியஸா. அந்த ஒரு நேர்மை, அந்த ஒரு பார்வை ஸ்டாலினுக்கே இல்லையே. எடப்பாடி மேல ஏதாவது ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காரா? போட சொல்லி நானா சொன்னேன்? நீங்க தான் சொன்னீங்க நான் வந்தா சும்மா விட மாட்டேன்னு. 4.25 வருஷம் ஆச்சு, சும்மா விடல, கண்டுக்கவே இல்லை. அங்கிட்டு இருக்கிற பக்கமே திரும்பல. இன்னும் சொல்ல போனா எடப்பாடி மேல எதுவும் படாம பாத்துக்கிங்கன்னு அவ்வளவு ரொம்ப பதுசா பாதுகாக்கிறார். கண்ணுல தூசி விழுந்தா இவர் ஓடோடி போய் ஊதி விடுவார் போல ஸ்டாலின். அப்படி பாதுகாக்கிறார். கள்ள கூட்டணி இல்ல, வெளிப்படையான கூட்டணி. ஊழல் விஷயத்துல லஞ்சத்தை மறைப்பதில், லஞ்சத்தை தொடர்ந்து வாங்குவதில் 2 பேரும் கூட்டணி தான். இதைத்தான் விஜய் வெளியே சொல்லணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அவர் திமுக மட்டுமே கூர்மைப்படுத்துற ஆட்சியில் இருக்கிற அப்போ நீங்க முதலமைச்சரா நான் ஆவேன்னு சொன்னா எனக்கு போட்டியாளர்களாக யாரெல்லாம் முதலமைச்சர் வேட்பாளரோ எல்லாரும் விமர்சிக்கிறதா என்னுடைய நேர்மையான அரசியலா இருக்க முடியும். அது தெளிவான சிந்தனை கலந்த பாதையா இருக்க முடியும். விஜய் கிட்ட அந்த சிந்தனை தெளிவு இல்லையே. அப்போ அது ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லுவேன். ஏன்னா நாளைக்கு அதிமுகவோட கூட்டணி சேர வாய்ப்பு இருக்கு. அதனால எதுக்கு போய் நம்மளை பகிச்சுக்கிறனால ஆதவ அர்ஜுனா அவசர மன்னிப்புகள்னு சொன்னது அதனாலதான். அப்போ உங்களுக்கு நீங்க 10ஓட 11 அரசியல்வாதி தான். நீங்க ஒன்றும் வித்தியாசமான அரசியல்வாதி எல்லாம் கிடையாது.
தேர்தல் அரசியலுக்காக எந்த எல்லைக்கும் இறங்க துணிகிற அரசியல்வாதிகள் நீங்களும் ஒருத்தர், உங்களிடம் எந்த வேறுபாடும் இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு தான் நான் வருவேன். ஸ்ட்ராட்டஜியில பாராட்டுவேன். நான் வித்தியாசமான அரசியல்வாதி சொன்னது மக்களை ஏமாற்றுகிற செயல்னு சொல்லுவேன். ஓகே. அப்ப ஆதவர்ஜுனா தாமாக முன்வந்து அந்த மன்னிப்பு கடிதம் எனக்கு தெரிஞ்சு அப்படி அவர் கேட்கல. அது உள் அரசியல்லாம் இருக்குன்னுலாம் செய்திகள் வருது. அந்த திட்டமிட்டு அவரை பேச வைத்துன்னா, சார் இப்ப நான் ஸ்டார்ட் கேமரான்னு சொல்லலாம் பேசல, அந்த மாதிரி ஒரு விமர்சனம் முதல்ல அங்கிருந்தே தொடங்கும். ஆதவர்ஜுனா ஒரு பொது வெளியில விஜய்க்கு அடுத்த இடத்தில் ஒரு கட்சி பதவியில உயர் பொறுப்பில் இருக்கிற ஆதவ் பொது இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு தெரியாம சிறுபிள்ளைத்தனமா நடந்துக்கிட்டார். தனி மனித சுதந்திரம், தனி மனித கருத்துக்கள் எல்லாருக்கும் உண்டு. எங்க பேசணுமோ அங்கேதான் பேசணும். இந்த பாடத்தை அவர் கத்துட்டு இருப்பார். விஜய் என்னிடம் பேசவில்லைன்னு அவர் சொல்லியிருக்கலாம். எடப்பாடி அதை சொன்னார். ஒரு வதந்தி வந்துச்சு, அதை எடப்பாடி மறுத்திருக்கிறார். அதை நம்ம மதிக்கணும். ஆனால் விஜய் ஆதவுக்கு ஒரு அறிவுரை சொல்லாமல் ஆதவ் இவ்வளவு பெரிய வலுவான ஒரு வருத்தத்தை தெரிவிச்சிருக்க மாட்டார்னு சொல்றோம். அப்ப விஜயனுடைய மனநிலை எப்படி நம்ம ரீட் பண்ணணும்? அதிமுகவை பகைத்து கொள்ளவோ அவர்களை வருத்தமடை செய்யவோ விஜய் விரும்பவில்லைன்னு எடுத்துக்கிறோம். அது தேர்தல் கூட்டணி நோக்கி போகுதா, பொறுத்திருந்து பார்ப்போம். அதிமுகவும் அதுதானே சார் சொன்னாங்க அப்படின்ட்டு ஒரு தகவல் வந்துச்சு சமீபத்துல. தாவேகா குறித்தோ விஜய் குறித்தோ எந்த மாதிரியான விமர்சனங்களையும் பொது வெளியில வைக்க கூடாது, என்ன கூட்டணி சேர வாய்ப்பு இருக்குங்கிறதுனாலதான். பாஜக கூட்டணி இல்லைன்னு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாங்க. அதிமுக பாஜக கூட்டணியில இருக்கும்போது இதுக்கப்புறமும் எப்படி சார் அந்த நம்பிக்கை வருது யாரு மேல? விஜய் மேல. கூட்டணி விஜய் இப்ப இவ்வளவு தூரம் சொல்றாருல, பிஜேபி பத்தி எதுக்காக கவலைப்படுறீங்க? நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தலாம் நடக்க போறது, சட்டமன்ற தேர்தல் தானே. திமுக உடனும் அதிமுக உடனும் கூட்டணிங்கிற வார்த்தை வந்திருக்கா விஜய் கிட்ட இருந்து? நடுவில் ஒரு நிர்வாகி சொன்னார். நிர்வாகி சொல்ற நம்ம நம்ப முடியாது. ரெண்டாவது இப்பவே ஸ்ட்ராட்டஜியை சொல்லுங்கன்னு நானும் எதிர்பார்க்க முடியாது. விஜய் ஒரு கணக்குகள் போட்டுட்டு இருப்போம், எது நல்லது கெட்டது. இப்போ அதிமுக 2 பேரும் சரியில்லைன்னு சொல்லிட்டு அதிமுக போய் கூட்டணி வச்சா விஜயனுடைய பிம்பம் உடைபடும்ன்ற கருத்துல எனக்கு மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அது ஒரு வெற்றி கூட்டணியா மாறுங்கிறதையும் நான் மறுக்கவே மாட்டேன். விஜய்க்கு தற்காலிக வெற்றியும் கிடைக்கலாம், துணை முதலமைச்சர் கூட ஆகலாம். ஆனா நீங்க என்ன சொல்லி கட்சி ஆரம்பிச்சீங்க? யாருமே சரியில்லை தானே. நான் ஏன் கட்சி ஆரம்பிச்சேன், என்ன ஏன் நீங்க ஆதரிக்கணும்லாம் கேட்டு தானே முதல் மாநாடு பேசினார். இனிமேலும் பேசிட்டு இருக்காரு, பேச போறார். அப்ப அந்த 2 பேர்ல ஒருத்தரோட போய் சேர்ந்துக்கிட்டா உங்களுடைய பிம்பம் என்ன ஆகும்? உங்கள் மீதான மதிப்பீடு மற்றவங்க எப்படி உங்களை பார்ப்பாங்கன்னு நான் சொல்றேன். அதுல பிளஸும் இருக்கு, மைனஸும் இருக்கு. ஆனா ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி அதிமுகவோட கூட்டணி கிடையாது அப்படின்றத அறிக்கையை வெளியிட்டாங்க தாவேக்கு முன்னாடி. இன்னைக்கே ஆதவர்ஜுனோட வீடியோ வைரல் ஆன உடனே சீமான் அவர்கள் ஒரு பிரஸ் மீட்ல பேசும்போது அதிமுக கூட்டணிக்கு என்ன அழைச்சதே ஆதவர்ஜுனா தான். ஆதவ் எல்லா வேலையும் பார்த்தாரு. நம்ம அவ்வளவு சீரியஸா அவருடைய கருத்துக்களை எடுத்துக்க வேண்டாம். அவர் மீதான மரியாதை குறைவான அதை சொல்லல. ஒரு கட்சியினுடைய முடிவை எடுக்க போறவர் ஆனந்த் கூட இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் விஜயனுடைய முடிவு தான். அதை செயல்படுத்துறதுக்கு அவர் நியமிச்சு அதிகாரப்பூர்வம் போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டான்னு ஆனந்தோ ஆதவோ அதிமுக தலைமை கழகத்துக்கோ சீமான் அலுவலகத்துக்கோ ஒரு பேச்சுக்கு சொல்றேன், திமுகவுடைய அறிவாலயத்துக்கோ போய் அனுப்பி வைக்காத வரைக்கும் வேற எந்த கருத்தையும் நம்ம சீரியஸா எடுத்துக்க வேண்டியதில்லை. 2ஆம் கட்ட தலைவருடைய கருத்துக்களை. அதிமுகவோட கூட்டணி கிடையாதுன்னு அவசர அவசரமா அறிக்கை வந்துச்சு. தினமலர் பேரையே சொல்லலாமே. தினமலர்ல ஒரு பெரிய செய்தி ஒன்று போட்டாங்க, அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடக்கிறதுன்னு. அதை மறுக்கிற மாதிரி அடுத்த நாள் அறிக்கை வந்துச்சு. விஜய் பேர்லயே வந்துச்சு, தாவேக்கா வட்டாரன்னு வந்துச்சு. அல்லது எனக்கு தெரிஞ்ச ஆனந்தோ அதுக்கு அடுத்த நிலையில ஒருத்தர் தான் அந்த அறிக்கையை விட்டாங்க. ஏன் விஜய் விடல? அப்ப சந்தேகம் வருதுல்ல நமக்கு. அப்ப இந்த சந்தேகத்தை வளர விடாதீங்க. அதுக்கு வளர்ற கட்சிக்கு நல்லது இல்லைன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப சீமான் அவர்கள் சொன்னதை வச்சு பார்க்கும்போது கூட இந்த கூட்டணி விவகாரம் நடந்திருக்கோ பேச்சு. ஆமா, இப்ப அதிமுக மிகப்பெரிய நெருக்கடியில இருக்கு. மெகா கூட்டணி அமைப்போன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? மெகால ஒரு கணிசமான ஒரு வலுவான அணி அமைப்பதற்கு அவங்க மெனக்கட வேண்டியிருக்கு. பாமக, தேமுதிக, பிஜேபி, தாவேகா, சீமான், நாம் தமிழர், இந்த 5 கட்சிகள் தான் வாக்கு வங்கியை நிரூபித்த அல்லது இருக்கிறதாக யூகப்படுத்தப்படுகிற கட்சிகள். இதுல பாமக குடும்ப சண்டையில இருக்கு. தேமுதிகவோட வாய்க்கா தகராறு மாதிரி ராஜ்சபா சீட் தகராறு போய்கிட்டு இருக்கு. பிஜேபியோட கூட்டணி அமைஞ்ச விதம் சரியில்லைன்னு 2 பேருமே மூஞ்சி தொங்க போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு பெரிய உற்சாகம் இல்லை, ஆனாலும் கூட்டணி அமைஞ்சிடுச்சு. அப்ப சீமான் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தா அவர் தனிச்சுதான் நிக்க போற மாதிரி தெரியுது. அவருடைய சித்தாந்தத்துக்கு ஒருவரும் போய் சேரவும் முடியாது. அவரும் போய் எல்லாத்தையும் விட்டுட்டு போய் யாரு கூட சேரவும் மாட்டார். அதுக்கு அவசியமும் அவருக்கு இல்லை. ஒரே சாய்ஸ் விஜய் தாங்கிற போது அதிமுக மெனக்கடை தான் செய்வாங்க. ஆதவ் மூலமா பேசுவாங்க. விருதுநகர் பக்கம் யாரோ ஒரு கான்ட்ராக்டர் வச்சு பேசுறதா சொல்றாங்க. ஒரு ஆடிட்டர் உள்ள பூந்து பேசிட்டு இருக்காருங்கிறாங்க. இருக்கட்டும், அதெல்லாம் திரைமறையில நடக்கதான் செய்யும். அப்படி வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னா அந்த வாய்ப்பை செயல்படுத்தணுங்கிற அவசியம் அதிமுகவுக்கு தான் இருக்கு. அதுல மைனஸுக்கு வேலையே இல்லை அதிமுக பார்வையில. ஆனா விஜய்க்கு மைனஸுக்கான வாய்ப்பு 50% இருக்கு. எந்த வகையில? ஏன்னா நம்ம 2 பேரும் சரியில்லை தானே கட்சி ஆரம்பிச்சோம். அப்போ அவரை முதலமைச்சர் ஆக்கிறக்கா நீ கட்சி ஆரம்பிச்சோன்னு விஜயை பார்த்து ஒருத்தன் கேட்பானா? கேட்க மாட்டாங்க. கேட்பாங்கல்ல, பரவாயில்ல அண்ணன் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முதல் ஸ்டெப்பு துணை முதலமைச்சர் ஆகட்டும் அப்படின்னு கன்வின்ஸ் ஆகி ரசிகர்கள் ஒத்துக்கிட்டு ஓட்டு போடுவாங்க. பொதுமக்கள் உங்களை ஒரு சந்தேகனோட பார்ப்பாங்க. அல்லது 2 ஸ்டெப் முன்னாடி வந்திருந்தாங்கன்னா அவங்கள நோக்கி அதில் ஒரு ஸ்டெப்பையாவது பின்னாடி வைப்பாங்கன்னு நான் சொல்றேன். அப்ப நீ அவங்களோட ஒரு ஆள் தானா அப்படின்னு ஒரு விமர்சனம் வரும்.
அப்படியான விமர்சனம் தான் வருமா இல்ல பாஜக கூட்டணியில இருக்கு அந்த என்டிஏ கூட்டணியில போய் விஜய் சேராருன்னு இல்ல இப்படி விஜய் வர்றாருன்னு சொன்னா பிஜேபி அவர் அந்த நேரத்துல தக்க வச்சிருப்பாரானே ஒரு சந்தேகம் இருக்கு. அதெல்லாம் எனக்கு கேள்விகள் போயிட்டே இருக்கும். இல்ல பரவாயில்ல வரட்டும்னு சொல்றாங்களா, இல்ல பிஜேபியோட கூட்டணி நம்ம இவ்வளவு வலுவா சொல்றோமே, பிஜேபி விட்டுட்டு வாங்க நான் வேணா வரேன்னு விஜய் கண்டிஷன் போடுறாரா? எல்லாம் இப்ஸ் அண்ட் பட்ஸ். இன்னும் எவ்வளவோ மாசங்கள் இருக்கு. கண்ணு கட்டிய தூரத்தில் தேர்தல் இருக்குங்கிறது நிஜம்தான். கூட்டணி விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் ராத்திரியில எல்லாம் மாறின வரலாறுலாம் இருக்கு. அந்த வகையில பார்த்தா அந்த 7-8 மாசங்கிறது பெரிய காலம்னு சொல்றேன். இல்ல அதிமுக பாஜக கூட்டணியே ஒரு அவசர கால கூட்டணி அப்படின்னு சார் எல்லாரும் விமர்சனம் ஆமா. பண்ணிக்கிறாங்க. அப்ப அந்த சூழல்ல பாஜக அதிமுக விட்டு வெளியேற வாய்ப்பு இருக்கா? தெரியாது. அவங்களும் விஜய் அது வரட்டும் எடப்பாடியினுடைய துணிச்சலை பொறுத்தது, விஜய் வருகிற அந்த வேகத்தை பொறுத்தது. அதிமுக நோக்கி அவர் வர்றேன் உறுதிப்பட சொல்லிட்டாருன்னா, பிஜேபியை விலக்கி வைத்தால் தான் நான் வருவேன் அப்படின்னு விஜய் சொன்னாருன்னா, எடப்பாடியே பூட்டி அறைகளுக்குள்ள கையை காலை பிடிச்சாவது தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, நீ கொஞ்சம் வெளியில இருங்க, நான் அவரை கூப்பிட்டுட்டு முதல்ல ஆட்சி அமைச்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு கன்வின்ஸ். நான் கலோக்கியெல்லாம் சொல்றேன். என்ன பண்ணியாவது வெளியில வருகிறதுக்கும் எடப்பாடி தயங்க மாட்டாருங்கிற கருத்தை புறக்கணிக்க முடியாது. ஓகே, பட் இதெல்லாம் யூகம் தான். யூகத்தை ஒரு அளவுக்கு மேல விவாதிக்க கூடாது. நிச்சயமா சார். தொடர்ந்து பேசும். நேரத்திற்கு நன்றி. நன்றி. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம் நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle.